வணக்கம், நான் சௌமியா சங்கரன். நம்ம சேனலில் ஒரு முக்கியமான மாற்றம் இன்றிலிருந்து எல்லா vlog மற்றும் சோஷியல் சேஞ்ச் மேக்கர் எபிசோட் மட்டும் ஃபுல் லென்த்தில் இருக்கும். எந்த டியூரேஷனும் ஸ்பெசிஃபிக் கிடையாது. பட் மீதி எல்லா வீடியோஸுமே 5 நிமிஷம் மட்டும்தான். ஸோ 5 minutes ஈச் டே கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான ஒரு காலிவுட் நடிகர் ஒரு மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் அவருக்கு இருக்குது. அண்ட் அது மூலமாக இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடிக்கு அதிபதியாக இருக்கார். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் அந்த நடிகர் யாருங்கிறத அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் என்னங்கிறத நான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, ஹவு டு டெவலப் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம். ஸோ பல்வேறு வகையில் காசு சம்பாதிச்சு ஸோ அதை நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது பணக்காரராக ரிட்டையர் ஆகணுங்கிறது எல்லாரோட ஆசையும் தான். பட் நம்மளுக்கு மல்டிபிள் சோர்சஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு அந்த ஒரு நாலேஜ் இல்லை, நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்டெபிளைஸ்டாக ஒரு மந்த்லி இன்கம். ஸோ உங்களுக்கு மந்த்லி இன்கம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருது அப்படின்னா அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ அந்த மந்த்லி இன்கம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் போடுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா 50-30-20 ரூல் நான் ஏற்கனவே இதே சேனலில் பேசியிருக்கேன் அதை பற்றி. ஸோ அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20% உங்களுக்கு சேவிங்ஸில் இருக்கும். ஸோ அந்த 20% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே வரும். அதுதான் உங்களோட செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அண்ட் மூணாவது சோர்ஸ் என்ன அப்படின்னா எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு கன்வென்ஷனலான ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தட் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வருஷம் ஒரு 50,000 ரூபா சேமிச்சிருக்கோம் அப்படின்னா அது ஒரு எஃப்டியில் போட்டிங்கன்னா அது ஆஃப்டர் 5 இயர்ஸ் உங்களுக்கு இயர்லி 8% மேக்ஸிமம் அது வரைக்கும் உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகி ஸோ 5th இயரில் உங்களுக்கு டோட்டலாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் எஃப்டி. அண்ட் அதை தவிர உங்களுக்கு மற்ற போஸ்ட் பேங்க் சேவிங் ஸ்கீம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் அதை பற்றி இருக்குது. ஸோ ஃபோர்த் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படி என்னென்னா ஸ்டாக்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை 15 வருஷம் கழிச்சோ அது காம்பவுண்ட் ஆகி நீங்கள் இன்றைக்கி 10,000 ரூபா போட்டது நாளைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs 3 lakhsக்கு அது மாறும். ஸோ அந்த ஸ்டாக் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுதான் உங்களோட அடுத்த சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ இது அது காம்பவுண்ட் ஆகும்போது உங்களுக்கு அதில் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறையா மணி இருக்கும் அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னா செல்லிங் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் வேறு ஒருத்தங்க தயாரிக்கிற ப்ராடக்டை நீங்கள் அதை ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக பண்ணலாம். இல்லை நீங்களே ஒரு ப்ராடக்ட் தயாரித்து செல் பண்ணலாம். இல்லைனா யூ கேன் மேக் மணி ஆன்லைன் செல்லிங் ஃபோட்டோஸ். அது எப்படி பண்ணணுங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செல்லிங் ஃபோட்டோஸ்னால உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வருங்கிறத யூ கேன் ஐடென்டிஃபை. ஸோ இதுதான் உங்களோட அடுத்த சோர்ஸ் ஆஃப் இன்கம். நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களோட பிளேஸை ரெண்ட்க்கு விடுறது. இஃப் இட் ஆல் உங்களுக்கு ஒரு ஓன் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டலுக்காக நீங்கள் ரெண்டல் இன்கம்மாக நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லைனா ஏர்பிஎன்பி போன்ற சைட்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடமும் அழகாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட அதை நீங்கள் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன காலிவுட் பிரபலமான நடிகர் யார் அப்படின்னா தளபதி விஜய். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணுன்னா இப்போ நீங்கள் அவரோட மெத்தட் கூட நீங்கள் பாருங்களேன். ஸோ அவர் ஆக்டிங் மூலமாக அவருக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. அண்ட் ரெண்டாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இப்போ அவர் பிரபலமாயிருக்கார் அப்படின்னா அவருக்கு பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட் நிறைய கமர்ஷியல்ஸில் அவர் நடிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட்டுக்கு அவருக்கு நிறைய இன்கம் வருது. அண்ட் இயர்லி அவருக்கு இன்கம் வருது அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது. அண்ட் மூன்றாவது அவர் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் அந்த மாதிரி பல விதங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ தட் இஸ் த தேர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அண்ட் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே மேரேஜ் ஹால் போன்ற அந்த பப்ளிக் கம்யூனிட்டி ஹால் அந்த மாதிரி நிறைய பில் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் அவரோட ஃபோர்த் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்குது. அண்ட் 5வது சோர்ஸ் கண்டிப்பாக அவர் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அண்ட் கண்டிப்பாக அவர் ஒரு மேரேஜ் ஹால் அது போன்ற ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு அப்படின்னா கம்பெனிஸ் கண்டிப்பாக அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஸோ இவ்வளோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறதுனால தான் அவரால் ஒரு 14 crores நெட் ஒர்த் இருக்க முடியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களோட இன்கம்மை நீங்கள் எவ்வளோ டைவர்சிஃபை பண்ண முடியுமோ டைவர்சிஃபை பண்ணுங்கள். நீங்கள் 30 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது 50 years 60 yearsல உங்களுக்கு பயங்கரமாக கை கொடுக்கும். ஸோ ஸ்டே வித் மீ இன் திஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஜர்னி. நன்றி, வணக்கம்.